இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் வண்டி ஒண்ணு ஊருக்குள்ள வருது. ஊரே 144 தடை உத்தரவு போட்டிருப்பால என்னவோ, ஊரடங்கு உத்தரவு போட்டிருப்பால என்னவோ, ஊரே அமைதியா கிடக்குது. கடைகள் எல்லாம் பூட்டி கிடக்குது. கடைகளுக்கு முன்னாடி அங்கங்க சில பேர் படுத்து கிடப்பாங்கல்ல, வீடு இல்லாம ஊர் இல்லாம. சில பேர் மனநல பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க. போலீஸ் பாரபட்சம் இல்லாம எல்லா பேரையும் வண்டியில ஏத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டு போறாங்க. அவங்க நடந்து போறத பார்த்து பார்த்தாலே சில பேரு உண்மையிலேயே மனநல பாதிக்கப்பட்டவங்க, பல பேரு காசு இல்லாம தெருவுல அங்கங்க தங்கி இருக்கிறவங்க. ஆனா இப்படி இழுத்து வரப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், கரண்ட் ஷாக்கு கொடுக்கிறது. அங்க ஒரு அம்மா, இந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவை ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்து பேசுறாரு. புதுசா ஒரு 15 பேரை கூட்டு வந்திருக்கிறதா சொல்றாரு. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே இடம் சரியா இருக்கு, இதுல புதுசா ஒரு 15 பேரை கூட்டு வந்தீங்கன்னா இடத்துக்கு எங்க போறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. வேணும்னா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்சை புடிச்சு வந்தோம்ல, அவங்கள வேணா ரிலீஸ் பண்ணிடுங்க, புது பேட்சை உள்ள ஏத்துக்கங்க அப்படிங்கிறாப்ல கேக்குறாரு. அந்த அம்மாவும் நல்ல ஐடியா, அந்த பழைய பேட்ச்ல இருந்து டாக்டர் விட்டு கொஞ்சம் செக் பண்ண சொல்லி கரெக்டான ஆளுகளா பார்த்து ரிலீஸ் பண்ண சொல்றோம். டங் அல்சர்னு நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நாக்குல ஃபுல்லா அப்படியே அங்கங்க புண்ணா இருக்குது. அதனால பேசும்போது கொஞ்சம் ரோல் ஆகும், கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவேன். கமெண்ட்ல கொஞ்சம் ஓவரா ஓட்டிடாதீங்க, ஓட்டுங்க தப்பு இல்ல, ரொம்ப ஓவரா ஓட்டிடாதீங்க. இருந்தாலும் பொழப்ப நடத்தணுமா இல்லையா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா, சரி வாங்க கரைக்குள்ள போவோம். எங்க விட்டோம், பழைய பேட்சை செக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், புது பேட்சை உள்ள எடுத்துக்கணும். இந்த ஏரியா பக்கம் ஏதாவது ஒரு பெரிய விஐபி வரதா இருந்தாலும் தெருவில் தெரியுறவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து இப்படி போடுவாங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா ஊரே ஒடுங்கி கிடக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்குதான். படத்துல யார் கூட நாம யுத்தம் பண்ண போறோங்கிறத காட்டல. எனக்கு தெரிஞ்ச 2 ஆப்ஷன், ஒன்னு பாகிஸ்தான் கூட யுத்தம் இருக்கலாம், இல்ல இந்த பக்கம் சைனா கூட யுத்தம் இருக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒரு நாட்டு கூட நாம யுத்தம் பண்ண இருக்கிறோம். உள்ள எல்லா பேரையும் வரிசையா நிக்க வச்சு, நல்லா குளிப்பாட்டி கியூல நிக்க வச்சு, டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு இல்ல, நல்லா தரமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்ப நம்ம ஹீரோ இவர் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நீங்க கூட்டி ஆரம்போதும் நான் இதே மாதிரி நல்லா தான் இருந்தேன், தேவையில்லாம கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்றா, நல்லா தான் சார் இருக்கிறேன், நான் பைத்தியம் எல்லாம் இல்லைன்னு சொல்லும் போது எந்த பைத்தியம் தனக்கு பைத்தியம்னு ஒத்துக்குது சொல்லு பாப்போம் அப்படின்ட்டு சரி நீ கிளம்பலான்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ நம்ம ஹீரோ, சார் நீங்க பைத்தியமா இல்ல கரெக்டா இருக்கிற ஆளான்னு கேட்டா, நான் பைத்தியம் எல்லாம் இல்லங்கிறாரு. அப்ப அதே டயலாக திரும்ப சொல்றான், எந்த பைத்தியம் தனக்கு பைத்தியங்கிறத ஓப்பனா ஒத்துக்கும் அப்படின்னு டயலாக் விட்டு போறான். மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அந்த மாத்திரை எல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு ஜாலியா வீட்டு பக்கம் போறான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா, வீடெல்லாம் கிடையாது, பழைய ரயில் பெட்டி கேப்பாரற்று ஒரு 3 பெட்டி கிடக்கும், 2 பெட்டி கிடக்கும். அதுல ஒரு பெட்டியில தான் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிறான். அந்த பெட்டி முழுக்க நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். இவன் ஒரு எலக்ட்ரீஷியன், நிறைய விஷயங்களை புதுசா படிச்சு கத்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு ஆளு, அதை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இவனுக்கு தேவையான மின்சாரத்தை இங்கேயே தயாரிக்கிறது, பேட்டரி மூலமா தயாரிக்கிறதுன்னு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் பக்கத்து ரயில் பெட்டி பொதுவா எம்டியா கிடக்கும். இன்னைக்கு என்ன ஏதோ ஆள் இருக்கிறாப்ல தெரியுதுன்னு சுத்தி முத்தியும் பார்த்தா உள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. நம்ம படத்தோட ஹீரோ இவங்க தான். ஏன்டா அடி பார்த்துக்கிட்டே இருக்கிற, நான் இங்க குடி வந்து 4 மாசம் ஆச்சு அப்படின்னு வெட்டி விட்டுறா. அப்புறம் நம்ம ஆளு போய் இவங்களோட இந்த ரயில் பெட்டிகளுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஃபேக்டரியை பாக்குறான். இந்த ஃபேக்டரியில நிறைய ராணுவ நடமாட்டம் தெரியும், அடிக்கடி ஹெலிகாப்டர் பறந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபேக்டரியில ராணுவ ஆட்கள் ஏன் அதிகமா தெரியணும், அப்ப அந்த ஃபேக்டரியில ராணுவம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மேட்டர் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த ஃபேக்டரியோட கொஞ்சம் எல்லையை தாண்டி இந்த பக்கத்துல தான் நம்ம ரயில் பெட்டி கிடக்கு. பொட்டிக்கு பக்கத்துல ஒரு வீடு அறகுறையா கட்டப்பட்டு இருக்கும். ஒரு வயசானவர், அவரோட பேரன் பேத்தி இங்க இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கோ நாளைக்கோ சாக கிடக்குறாரு. பிள்ளைங்க ஓரளவு அதுகளா சமைச்சு அவரையும் பாத்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டுன்னு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. ராத்திரி ஆனதும் தான் பொட்டி முழுக்க அழகழகா கலரா சீரியல் லைட் எல்லாம் தொங்க விட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஹீரோ. அந்த பக்கம் ஃபேக்டரிக்குள்ள இருந்து ஒரு ராணுவ வண்டி வருது. ராணுவத்துல வேலை பார்க்குற ஒருத்தர் இறங்கி வராரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு நான் தானா, வேற யாரும் வரலையா அப்படின்னு கேட்டு உள்ள போறாரு. ஜாலியா ஏதோ பேசிக்கிறாங்க. இருங்க வரேன்னு சொல்லி வெளியில இருந்து யாரோ எட்டி பாக்குறாப்ல தெரியும். ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும் துணி போட்டு மூடிட்டு அவங்க தொழில பார்க்க போயிட்டாங்க. வெளியில இதையெல்லாம் பார்த்து இவெல்லாம் ஒரு பொம்பளையானு ஹீரோ அப்படியே பொங்கிட்டு இந்த பக்கம் வருவார். அவர்களோட முனகல் சத்தம் இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலேயே பாட்டு சவுண்ட அதிகமா வச்சுட்டு கேட்பான். அதுக்கு அந்த அம்மா வந்து சண்டை போட்டுட்டு பாட்டு ஆஃப் பண்றா அப்படின்னு திட்டிட்டு போகுது. நம்ம ஹீரோ பைனாகுலரை அவனாவே உருவாக்கி வச்சிருப்பான். அதை வச்சு ஃபேக்டரியில என்ன நடக்குதுங்கிறத செக் பண்ணி பாக்குறான். அங்க நிறைய கோபுரங்கள், வாட்ச் டவர்னு சொல்லுவோம், கண்காணிக்கிற கோபுரங்கள் இருக்கும். அதுல துப்பாக்கியோட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஃபேக்டரிக்கு இவ்வளவு பாதுகாப்பு அவசியம் இல்லாதது. நிறைய ராணுவ வண்டிகள் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். ஹெலிகாப்டர் ஒன்று இவங்களை நோக்கி பறந்து வர ஓடுறான்னு பக்கத்து வீட்டு பையன் அந்த பேர பையனோட சேர்ந்து இவன் திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். இது போக நம்ம ஹீரோக்கு ஊருக்குள்ள ஒரு சுடுகாட்டுல இவனுக்கு வேலை. சுடுகாடு கூட சொல்ல முடியாது, பிரேத பரிசோதனை பண்ணுவாங்கல்ல, புணங்கள் எல்லாத்தையும் எடுப்பாங்க பாத்தீங்களா, பிண அறை. இது கரெக்டா இருக்கும். பிண அறையில வேலை, ராத்திரி வாட்ச்மேன் வேலை. ஏன்னா 6 மாசம் ஆளக்கானோம். இந்த கேப்ல ஒரு 3-4 பேர் வேலைக்கு வந்தாங்க, உடனே ஓடி போயிட்டாங்க. உன்ன மாதிரி நிரந்தரமா இருக்க மாட்டேங்கிறாங்க, நீயாவது நீ ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறார். பார்ட் டைம் ஜாப் மாதிரி நைட் மட்டும் போய் வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். அப்புறம் இவனோட ரயில் பெட்டியில பூட்டு போட்டுருப்பான். பூட்டு திறந்து உள்ள போவான். இந்த பக்கம் அந்த அம்மா பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பேத்தி வருவா ஹீரோவை பாக்குறதுக்காக. மாமான்னு உசுர விடும். அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோனுக்கு இப்ப கொஞ்சம் அக்கறை. இங்கேயும் தாத்தா கிட்ட போய் அந்த பொண்ணு கிட்ட பேரம்பேத்தி எல்லாத்தையும் பழக விடாதீங்க, அவ ஆள் சரியில்லைங்கிறாப்ல போட்டு விடுறான். ஆனாலும் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சமத்தா இருக்குங்க. நம்ம பையன் கூட ஓடி ஆடி விளையாடுங்க. வீட்டுக்கு கீழேயே கோழி ஆடு எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்குங்க. அன்னைக்கு 2 பேர் வந்து இறங்குறாங்க, மிலிட்டரிக்காரனுங்க. விளாண்டுட்டு இருக்கிற நம்ம பசங்களை கூப்பிட்டு என்ன நடக்குறாங்க, அந்த பெருசங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பெரியவரை பாக்குறதுக்கும் போறாங்க. இன்னும் 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போகணுமா. ஃபேக்டரிக்கு
ஃபேக்டரிக்கு கவர்மெண்ட் இந்த ஏரியா எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருச்சான். ஃபேக்டரியை விரிவுபடுத்த போறாங்க. அதற்கு சில ராணுவ காரணங்களா இருக்குது. அதையெல்லாம் சொல்லி தெரிய முடியாது. சட்டு பொண்ணு காலி பண்ணிட்டு போற வழியில பாருங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு அவரு. அன்னைக்கு நம்ம ஹீரோ பின்னாரையில வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பான். உள்ள போனா ஒரு பணத்தை அழகா சுத்தி படுக்க வச்சிருப்பாங்க. என்ன சார் எப்படி சார் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு யதார்த்தமா கேட்பான். பணம் பேசுமா பேசாது. பாத்ரூம் பக்கம் போயிட்டு திரும்பி பார்த்தா பணம் இப்ப எந்திரிச்சு உட்காந்துருக்குங்க. அதுவும் கையில புத்தகத்தோட. பார்த்து மிரண்டு போவான். பயப்படாத எல்லாரு கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், எல்லார்கிட்டையும் பேச மாட்டேன், நீ கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளு, அதனாலதான் உன் முன்னாடி நான் இப்படி தோன்றுகிறேன்றாரு. முதல் தடவை ஒரு பணத்துக்கிட்ட இப்படி பக்கத்துல உட்காந்து பேசுறது அவனுக்கு புது அனுபவமா இருக்கும். எனக்கு என்னாச்சுங்கிறத உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கையை பிடிக்க சொல்றாரு. அவனும் கையை பிடிச்சா இவரோட வீட்டுக்கே போனாப்ல ஒரு ஃபீல் இருக்கும். இவர் வீடு முழுக்க புத்தகங்கள். ஊருக்காக உலகத்துக்காக வேணு சில நாலு நல்லவங்க வாழ்வாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் தான் இவர். நல்லா படிச்சவர், நிறைய படிப்பாளி, புரட்சி பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்ப கூட அவருக்கு என்ன இருக்குன்னா, யாரோ கதவை தட்டுறாங்க, இவரு கதவை திறக்கிறாரு, 2 பேர் வெளியில் நிக்கிறாங்க. யாருப்பா நீங்கன்னு விசாரிக்கிறாரு. அடுத்த கணம் கையில துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு போட்டு சம்பவ இடத்திலேயே அந்த படிச்ச வர கொலை பண்ணிட்டாங்க. ராத்திரி பேசிட்டு எப்ப வந்து படுத்தான்னு தெரியல. காலையில விடிஞ்சிருச்சு. அடுத்து வாட்ச்மேன் வந்துட்டு சரி தம்பி கிளம்பு தம்பின்னு அனுப்பிச்சுக்கிறார். அவர்கிட்டையும் இல்ல இந்த மாதிரி நான் பணத்துக்கிட்ட பேசினேன் வச்சினேன்னு சொன்னா அதெல்லாம் நம்ப வரா என்ன, போதம்பி கனவு கண்டிருப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். வீட்டுக்கு வந்து பழைய பாட்டெல்லாம் போட்டு விட்டு கேட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், அப்பா நம்ம வீட்டுக்கு 2 லைட் மாட்டி விடுறது அப்படின்னு கேட்கும். இவன் மதிக்க கூட மாட்டான், கதவை சாத்திடுவான். அப்புறம் இங்க அந்த ஃபேக்டரியில இப்போ புதுசா ஒரு வண்டி வந்து இறங்கிருக்கு. ரொம்ப சேஃபா பச்சை கலர் பொட்டிகள், ஏகப்பட்ட பொட்டிகளை சில பேர் எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போறவங்களோட யூனிஃபார்ம் பாருங்க, ஆரஞ்சு கலர்ல யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, ஹெல்மெட் மாட்டி இருப்பாங்க. இந்த ராணுவத்துக்கும் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கானுங்கல்ல தொழிலாளிங்க, இவர்களுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அப்போ அந்த படிப்பாளி அவர் மறுபடியும் இங்க வந்து நம்ம ஹீரோட்ட பேசுறாப்ல தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேரோட கையிலையும் துப்பாக்கி இல்லாம அத்தனை பேர் கையிலையும் ஒரு புத்தகம் இருந்திருந்தா இந்த உலகம் எவ்வளவு சுபிட்சமாக அமைதியா நிம்மதியா இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு. இப்ப கூட அவர் கையில புத்தகம் இருக்கு. செத்து போன பிறகும் படிச்சுட்டு இருக்கிறார். அப்புறம் இந்த பக்கம் வந்தா அந்த பேத்தி அந்த அம்மாவோட ரயில் பெட்டியில உட்காந்து தின்னுகிட்டு இருக்குது. வந்து சத்தம் போறாப்ல, யாரு என்ன கொடுத்தாலும் தின்றுவியா அப்படிங்கிறார். இல்ல மாமா உங்களை பார்க்கத்தான் வந்தேன், அவங்க கூப்பிட்டு சோறு போட்டாங்க உட்காந்து சாப்பிட்டேங்குது. அதெல்லாம் வேணாம், இங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்க போறதை சாப்பிடக்கூடாது போ அப்படின்னு வெட்டி விட்டுறாங்க. ஏன் வீட்டு சாப்பாடை சாப்பிடுறதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். இவன் பதில் சொல்ல மாட்டான். பசங்க கிட்ட அந்த பொண்ணு ஒட்டி பழகிட்டு இருக்கும். பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து தாத்தா வீட்டுக்குள்ளேயே வந்து பசங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குற ரேஞ்சுக்கு, கணக்கு சொல்லி கொடுக்குற ரேஞ்சுக்கு ரொம்ப டெவலப் ஆயிட்டாங்க, அன்னோனியம் ஆயிட்டாங்க. ரொம்ப சென்டிமெண்டான ஏதோ கதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாங்க விளையாட போலான்னு கிளம்பிடுறாங்க. ஒன்னா உட்காந்து பால் எல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருக்குங்க. இவ ராத்திரி ஆனா விளக்க வச்சுக்கிட்டு தான் வீட்டுல சுத்தி திரிவா. ஏன்னா லைட் கிடையாது. ஒரு பைக்ல ஒரு ராணுவ வீரர் வராரு, மிலிட்டரிக்காரர், சரக்கு பாட்டிலேயே எடுத்துட்டு வராரு. வந்ததும் டப்புன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாள் காலையில இந்த அம்மா தூங்கி எந்திரிச்சு பாக்குறங்க. வெளியில வந்து பார்த்தா நம்ம பய அவனோட ரயில் பெட்டிக்கு மேல இருந்து மின்சார காத்தாடியை உருவாக்குறான். அதன் மூலமா மின்சாரத்தை உருவாக்குறான். இவ்வளவு நாலேஜ் இருக்கு, 2 பல்பை மாட்டி விட மாட்டியா அப்படின்னு கேட்டா மறிக்க விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு கிட்ட சரியா பேச விட மாட்டான். அப்புறம் தாத்தா வீட்டுக்கு போவான். உள்ள அவங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு நிக்கும், உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும். சங்கஜப்பட்டுக்கிட்டே உள்ள காலடி வைப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு சமத்தா வெளியில போயிடும் பசங்களோட. அப்புறம் தாத்தா கிட்ட அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் வச்சுக்க வேண்டாம் தான் சொன்னேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, நம்ம பசங்க எல்லாம் அந்த பொண்ணு கூட சேரக்கூடாதுன்ற அப்பல பேசுறான். இங்க பாரு தம்பி, ஏன் அந்த பொண்ணு மேல உனக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னு கேட்டா இவன் அந்த பொண்ணு பண்ணக்கூடிய தொழிலை தப்பா பேசுறான். தம்பி தொழிலை வச்சு ஒரு ஆளோட கேரக்டரை இடப்படக்கூடாது. வயிற்று பொழப்புக்காக யாரு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். அவங்க பண்ற தொழிலை விட்டுட்டு அவங்க மேல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு, நான் கேட்டுக்கிறேங்கிறார். எந்த தப்புமே இல்ல. அந்த தொழிலை தவிர அந்த பொண்ணு மித்தபடி நல்ல பொண்ணு தான். அதனால இவனால எதுவும் பேச முடியல. எப்பவும் போல பின்னாரைக்கு வெளியில வாட்ச்மேன் வேலை ராத்திரி பாத்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு பிணங்கள் எதுவும் உள்ள இல்ல. ஜாலியா பிணங்களை படுக்க போற இடத்துல இவன் போய் படுத்து தூங்கிட்டு டியூட்டி முடிகிற சமயம் வெளியில வருவாங்க. அப்ப போலீஸ் வண்டி அங்க சுத்தி தெரியும். எங்க நம்மளையும் பிடிச்சு போயிடுமோன்னு சொல்லிட்டு இவன் பயந்துருவாங்க. கொஞ்ச நேரம் நல்ல வேலை கண்டுக்காம போயிடுச்சு வண்டி. அங்க ஒரு பெரிய சோத்துல ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதி போட்டிருக்காங்க? யுத்தத்தை நேசிக்காதீங்க, இசையை நேசிங்க, இசை அமைதியை கொடுக்குங்கிறாப்ல எழுதி போட்டு ஏதோ புரட்சிகரமான பாட்டு ஒரு கச்சேரி நடத்த போறாங்களா, விருப்பப்படுறவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு, அதை தாண்டி கச்சேரிக்கு வாங்கன்னு எழுதியிருக்காங்க. கூட்டம் கலகட்டுது. கச்சேரியில விதவிதமான ஆட்கள் வந்திருக்காங்க. யாரோ தன்னலவர்கள் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அங்க கையில கிட்டாரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வயசான ஒருத்தர், ஒரு 40+, 40+ இருப்பாரு பாருங்க, அவர் கிட்டாரை வச்சு வாசிச்சுட்டு இருப்பாரு. அவரை நோட் பண்ணிக்கங்க. பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறாங்க. நம்ம ஹீரோவும் கூட்டத்துல வந்து என்ன நடக்குதுன்னு கூட்டத்தை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறார். போலீஸ் சும்மா விடுமா? கரெக்டா பாட்டு முடிகிற சமயம் களத்துல இறங்கி அங்க கச்சேரியில வந்து இதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இல்ல, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வண்டியில ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவை கூட பிடிச்சி பஸ்ல அடிச்சு விட்டு ஏத்தி விட்டுருவாங்க. அந்த பக்கம் கச்சேரியில பாடிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் போதும் போங்க இடத்த காலி பண்ணுங்கன்னு விரட்டுவாங்க. ஸ்டேஜ் மேல ஏறினதோட அப்படியே நிப்பாட்டிட்டாங்க சீனை. அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு பெருசா காட்டல. ஆனா இந்த பக்கம் வண்டியில உட்கார வச்சு எங்கேயோ ஒரு மண்டபத்துக்கு கூட்டு போற மாதிரி தெரியுது. ஆனா அதே சமயம் இருக்க சில பேர் மறுபடியும் இந்த வண்டியை சுத்தி போராட்டம் பண்ண ஆரம்பிக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோ இறங்கி தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பான். பின்னாடியே 2 போலீஸ் வரட்டி வந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்து எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். நல்ல வேலை யார் கண்ணிலையும் படல, எஸ்கேப் ஆயிட்டான். ரயில் பெட்டியில வந்து படுத்துட்டான்.
காலையில அந்த பொண்ணு தண்ணிய வாயில வச்சுட்டு இந்த WWFல ஒருத்தவன் வாயில அப்படி தண்ணிய துப்புவான், ட்ரிபிள் கட்சி துப்புவான். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டைல செஞ்சு காமிச்சிட்டு இருக்குது, பாத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்ஸ்பயர் ஆகி அவனும் அதே மாதிரி துப்பி பார்ப்பான். அந்த பொண்ணு பார்த்ததுமே ஒண்ணுமே நடக்காத மாதிரி சீனை போடுவான். அப்புறம் அந்த பொண்ணு இவரோட ரயில் பெட்டிக்குள்ள பர்மிஷன் இல்லாமயே உள்ள வருது. ஏதோ கையில எடுத்து வந்திருக்கு. என்னன்னு கேட்டா இந்த மிலிட்டரிக்காரங்க வருவாங்கல்ல, மான் கறி கொண்டு வந்திருக்காங்களா. நான் பெருசா சாப்பிட மாட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மான் கறியை கொண்டு வந்து வைக்குது. அப்புறம் இங்க வீடு முழுக்க சுத்தி பாக்குது, இருக்கிற ஐட்டத்தெல்லாம் நோண்டி பார்க்கும். அதெல்லாம் தொடாதன்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமா வைப்பான். ஆனா அதைத்தான் அவன் மறுபடியும் எடுப்பான். சொல் பேச்சு கேட்கவே மாட்டா போல. எப்பா 2 பல்ப மாட்டி வருது அப்படின்னு மறுபடியும் கேட்கும், மறுபடியும் மறைப்பான். அப்புறம் பின்னாரையில ராத்திரி வேலைக்கு வர்றான். இப்போ ஒரு பெரியவர் செத்து கிடக்குறார். பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்றார். நம்ம ஹீரோக்கு எப்ப இருந்து இந்த பிணங்களோட பேசக்கூடிய இந்த பழக்கம், பிணங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாம் எப்ப வருது அப்படின்னா, இந்த 6 மாசம் கரண்ட் ஷாக் கொடுத்து இந்த வயல டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அந்த கரண்ட் ஷாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆவிகளை பார்க்க முடியுது, இவனால பேச முடியுது. இவர் நான் உன்னை பாத்திருக்கேங்கிறாரு ஹீரோவை. எங்கப்பா பாத்தீங்கன்னு கேட்டா, அந்த கச்சேரி நடந்ததுல, கச்சேரியில ஒரு 40+40+ல ஒருத்தவர் கிட்டார் வாசிக்கிட்டு இருந்தார்ல, அவர் தான் இவர். என்னங்க ரேத்து ராத்திரி நல்லா இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி செத்து போறீங்க கேட்டா, போலீஸ்காரங்க மேல ஏறி வந்தாங்க இல்ல, போங்கன்னு அவங்கள விரட்டி விட்டாங்க இல்ல, அதுல ஒரு ஆளு கொஞ்சம் ஓவரா போய் அவர் வாசிக்கிட்டு இருந்தா அவருக்கு ரொம்ப பிடித்தமான அந்த கிட்டாரை புடுங்கி தரையில நங்குன்னு ஒரு அடி அடிப்பார். கிட்டார் உடைஞ்சு போறத பார்த்து சில பேருக்கு இந்த பழைய பஞ்சாங்க கதைகள் எல்லாம் வருமே, அந்த கதைகள் எல்லாத்துலயும் ஒரு ஆளோட உசுறு அவர் உடம்புல இருக்காது, வேற ஏதோ பொருள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கு இவரோட உசுறு அவரோட கிட்டார் தான். அதையே ஒருத்தன் உடைக்கும் போது இவர் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாருங்க. ஏற்கனவே இவருக்கு 2 ஹார்ட் அட்டாக் வந்துருக்கான். கிட்டாரை உடைக்கும் போது 3வது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிட்டார். இசை மேல அவருக்கு ரொம்ப ஆர்வம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் கையில இருக்கிற துப்பாக்கியை பிடுங்கி போட்டுவிட்டு கிட்டார் மாதிரி ஏதோ ஒரு இசைக்கருவி அவங்க கையில கொடுத்துட்டா உலகம் எப்படி சுபிட்சமா இருக்கும்னு இவரை யோசிக்கிறார். அடுத்த வீட்டுல பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஹெலிகாப்டர் வானத்துல வட்டமிட்டு கொண்டே இருக்குது. அந்த ஃபேக்டரிக்கு புதுசா ஒரு ராணுவ கமாண்டர் வர போறாராம். நேற்று ராத்திரி கிளைண்ட் நம்ம ஹீரோயினை பார்க்க வரும்போது சொல்லிட்டு போயிருப்பாப்ல. அந்த ராணுவ கமாண்டர் வந்து இறங்குறாரு. ஏதோ முக்கியமான ஒரு மேட்டர் நடக்க போகுது போல. அதே ராணுவ வீரர்கள் கையிலையும் இதே கிட்டார் இருக்குது. அவங்கள மாதிரியே இவங்களும் இசை வாசிக்கிறாங்க. யார் கையில என்ன இருக்கு அப்படிங்கறத தாண்டி அவர்கள் என்ன செய்யணுங்கிறது இருக்கு. இவர்கள் கையில இந்த கிட்டார் இருந்து கமாண்டரை வரவேற்கிறதுக்காக இவங்க வாசிக்கிறாங்க. அதனால இவர்கள் புனிதராக முடியாது. யுத்தம்னு வந்தா இவங்களும் கையில துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுடத்தான் செய்வாங்க. அடுத்த ஒரு வழியா அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹீரோ ஒத்துக்கிட்டான். போய் பல்ப் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருப்பான். அப்போ ஒரு கிளைண்ட் வருவார், மப்டியில வருவார். உள்ள நம்ம ஹீரோ இருக்கான்ல, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல, அதனால அந்த அம்மா இன்னைக்கு முடியாது நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லும். அவன் விட மாட்டான். என்னம்மா அப்படியே பர்மிஷன் போட்டெல்லாம் வந்திருக்கிறேன், கமாண்டர் வேற வந்துட்டாரு, பிரச்சனை பெருசாயிடும், நாளை பண்ண அடிக்கடி வர முடியாது அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுவான். ஆனா அந்த அம்மா விடாது. ஓ உனக்கு இப்ப கிளைண்ட் பக்கத்து பொட்டியில இருந்து ஆள் வருதா அப்படின்னு நக்கல் பண்ணுவான். இங்க பார், ஏன் உடம்பு ஏன் உரிமை போடா அப்படின்னு லிட்டரலி போடான்னு சொல்லி திட்டி அந்த வயல அமுச்சு விட்டுருது. கதவு முறிடுது. ராத்திரி யாரோ கதவை தட்டுற சத்தம். திறந்து பார்த்தா வெளியில அந்த அம்மா கொடைய பிடிச்சிக்கிட்டு நிக்குது. பாட்டோட சவுண்ட் எல்லாம் குறைச்சு தானே வச்சிருக்கேன், என்ன வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாப்ல. இல்லப்பா இந்த பாட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் சவுண்ட் வச்சே கேள, நானும் கேட்கறேன்னு சொல்றாங்க. நேத்து மான்கறி சாப்பிட்டது நல்லா இருந்துச்சா, பாத்திரத்தை கொடுன்னு பாத்திரத்தை வாங்கிட்டு போறாங்க. சரி நைட்டு சாப்பிட்டியா, வாயன் சாப்பிடலான்னு தன்னோட பெட்டிக்கு கூப்பிடுறாங்க. அங்க டைனிங் டேபிள் போட்டு அழகா கேண்டில் லைட் டின்னர் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. தரமா சாப்பிடுறாங்க. இங்க வச்சுதான் தன்னோட கதையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா இறந்துட்டாங்க. அது வரைக்கும் ஏதோ ஒரு பிரெஞ்சுக்காரரோட வீட்டுல தான் வேலைக்காரி அந்த அம்மா வேலை பார்த்திருக்கு. இந்த அம்மா கூடயே குழந்தை தானே, 14 வயசுக்குள்ள தானே இருக்கும், சுத்தி தெரியும். எங்க அம்மா இறந்த பின்னாடி என் வாழ்க்கையே தடமாறி போயிட்டதா சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என் கூட டான்ஸ் ஆறியான்னு கேட்டு பாட்டுக்கு 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆற ரேஞ்சுக்கு போயாச்சு. காலையில பேத்தி ஓடியாந்து தாத்தா தாத்தா அப்படின்னு மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கா. என்ன ஆச்சு இவனு ஓடியாந்து பாக்குறான். அங்க வந்து பார்த்தா தாத்தா இறந்துட்டாரு. ஐயோ பாவம். தாத்தாவை அடக்கம் பண்ணணும். அங்கேயே குளியோண்டி புதைக்க பாக்குறாங்க. இவங்க காலி பண்ண சொல்லி 2 பேர் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அதே 2 பேர் இங்க வந்துட்டாங்க. இங்க எல்லாம் புதைக்க கூடாது, இங்க எல்லாம் ஃபேக்டரி வேற ஏதாவது பண்ண போறாங்க, கூடாதுங்கறாங்க. பணத்தை புதைக்க கூடாதுன்னா என்னதாயா பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கேட்பார். வேணும்னா எரிச்சிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, புதைக்காதீங்கன்னு சொல்றாரு. அவங்க வேற வழி இல்லாம பாடியே எரிச்சிடுறாங்க. பசங்களை தாங்குடைய தங்க சொல்லி ஹீரோ கேட்பான். அவங்க அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன பக்கத்துல தானே இருக்கிறோம், நாங்க எங்க வீட்லயே தங்கிக்கிறோம் சொல்லிட்டு பசங்க அங்க தங்கிக்கிறானுங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு புல்வெளிக்கு போய் கீழே படுத்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இங்க வச்சுதான் நம்ம ஹீரோயின் அவளோட பிளாஷ்பேக் அந்த சோக கதையை சொல்லுவா. இந்த அம்மாவுக்கு 14 வயசு இருக்கும்போது பிரெஞ்சுக்காரர் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அம்மாவோட, அங்க ஒரு சொந்தக்கார பையன் வந்திருக்கான். வந்தவன் 14 வயசுல இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பிஞ்சு குழந்தை மேல அவனுக்கு என்ன சபலம் வந்துச்சுன்னு தெரியல கைய பிடிக்கிறான். இந்த அம்மா உதறுது. பார்த்த அம்மா பதறுது. ஒடியாந்து தடுக்க பாக்கும். ஓங்கி ஒரு மிதி. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரே மிதியில எங்க அம்மா செத்து போச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுதுங்க. அப்படி செத்து அம்மா பணம் பக்கத்துல கிடக்கும் போது கூட தன்னோட வக்கரத்தை அவன் தீர்த்துக்கிட்டானா. இதெல்லாம் சொல்லி அழுக ஆரம்பிக்குது. அடுத்து அந்த வீட்டை விட்டு இவங்க ஓடி போயிட்டாங்க. தெரு தெருவா ஊரா ஏரியாவா சுத்தி இருக்கிறாங்க. வயிற்று பொழப்புக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த தொழில் பக்கம் வந்துட்டாங்க. இது இந்த அம்மாவோட சோகக்கரை. அதே மாதிரி நம்ம ஹீரோ அவனுக்கும் சோகக்கரைகள் இருக்கும். அவனும் அவனோட அம்மாவும் இந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடப்பாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் படுத்து கிடப்பாங்களா. ஒரு நாள் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கெட்ட கனவுல ஏதோ மலையில நனைஞ்சாப்ல ஃபீல். டப்புன்னு முழிச்சு பாக்குறான். இவன் உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு. ஐயோ ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கே, ராத்திரி மழை பெஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். பக்கத்துல இருக்கிற அம்மா உசுப்பி விடுறான். அம்மா கிட்ட இருந்து அசைவே தெரியல. அங்க போகக்கூடிய வண்டிகள்ல இருந்து அந்த வெளிச்சம் விடும் பாத்தீங்களா, ஃப்ரண்ட் லைட் வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல நல்லா உத்து
பார்த்தா இவங்க அம்மா மொத்தமா உடல் நசுங்கி பக்கத்திலேயே செத்து போய் கிடக்குறாங்க. இவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சது மழை தண்ணியால இல்ல, அம்மாவோட ரத்தத்தால. இவன் அப்படி சொல்லி கதறும் போது அவன் நடிப்பு, அவன் கண்ணுல இருந்து வர கண்ணீர், அவன் வாயோட உளறல் பயங்கரமா நடிச்சிருப்பான் அந்த ஒரு சீன்ல. ரொம்ப சென்டிமெண்டா போறானு சொல்லிட்டு அந்த அம்மா ஏதோ வால் நட்சத்திரம் தெரியுதுன்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்திட்டு வால் நட்சத்திரங்களை பார்த்துட்டு ஏதோ அன்னைக்கு பொழப்ப ஓட்டிட்டாங்க. அடுத்த நாள் பசங்க காலையில எப்பவும் போல சாப்பிட்டுட்டு, அவங்களுக்கு சமைக்க தெரியும், எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சாவியை பூட்டி வச்சுட்டு இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பின்னாரையில ராத்திரி இவன் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வழக்கத்துக்கு மாறா இங்க ஒரு 4-5 பணம் இருக்குது. எல்லாம் அந்த ஃபேக்டரியில ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே ட்ரெஸ் தான். அவங்களே எந்திரிச்சு உட்கார்றாங்க. வாங்க வாங்க, இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, அந்த கரண்ட் ஷாக்கு கொடுத்ததுல இருந்து உங்களை மாதிரி நிறைய பேரை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு அசால்ட்டா பேசுவான். இவங்களும் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல போறோம், நல்லா கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தவங்க தான். புதுசா ஒரு பெட்டி பெட்டியா ஏதோ வந்து இறங்குச்சுல, அது சில கெமிக்கல் வந்து இறங்குச்சு. இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடுவில் யுத்தம் நடக்க போதுல, அந்த யுத்தத்துல கெமிக்கல் வெப்பன்ஸ், பயோ வெப்பன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸ் பயன்படுத்தணும்னு இந்திய ராணுவம் முடிவு பண்ணிருக்கு. அதுக்காக இவங்க ஒரு வேதிப்பொருளை கொண்டு வந்திருக்காங்க. அது அங்க இருக்கக்கூடிய குழாய்கள் வழியா வரக்கூடிய டேங்க் வண்டிகள் வரும், அந்த டேங்க் லாரிகள்ல அந்த கெமிக்கலை ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வேலை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெடி பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரையல் தான் அது, டெஸ்ட் பண்றாங்க. அப்பயே ஒரு வால்வுல பிரஷர் அதிகமாயிடுச்சு. பிரஷர் அதிகமாது, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சத்தம் போடுறாரு. அது மித்த ஆட்களுக்கு கேட்கல. அதுக்கப்புறம் கேக்குது, ஓடி போய் ஆஃப் பண்றாங்க. பட் எல்லாம் பண்ணாலும் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். வெளியில கசிந்த கொஞ்சம் வேதி பொருட்கள், அந்த கெமிக்கல்ஸ் காத்துல கரைஞ்சதும் விஷமாயிடுமா, சாதா காத்து விஷ காத்தாயிடுமா. அங்க இருந்த 4 பேருமே சில வினாடிகள்ல இறந்து போயிட்டாங்க. சில வினாடிகள் தான், 10 இறந்து போயிடுறாங்க. இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்போ அமைச்சர் யாரோ வராராம். இந்த ஃபேக்டரியில மங்களகரமா ஒரு விழாவை போட்டு அந்த கெமிக்கலை வெப்பனா பயன்படுத்த போறாங்கல்ல, டேங்கர் லாரிகள்ல கொண்டு வந்து ஏத்த போறாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அந்த பிரஷர் வால்வை இப்ப நல்லா மூடிட்டாங்க, வால்வை மாத்திட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு ஃபேக்டரி நம்புது. ஆனா உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னா, அங்க வால்வு பிரச்சனை இல்ல, அந்த கெமிக்கல் ஹெவி டோஸ். இவங்க எத்தனை வால்வு மாத்தினாலும் அங்க இருக்கிற பிரஷர் வால்வுகளால அந்த பிரஷரை தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா இவங்க அடுத்து அதை இயக்கும் போது பிரஷர் தாங்காம வால்வுகள்ல இருந்து அந்த கெமிக்கல் வெளியில வரும். சாதா காத்து விஷ காத்து ஆகும். சுத்தி இருக்கிற ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்த விஷ காத்து பரவும். அத்தனை பேருமே 10 வினாடிகளுக்குள்ள 10 செத்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இதை தடுக்கணும்னா இதை அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்லு. நான் சொன்னா இதெல்லாம் யாராவது கேட்பாங்களான்னு கேட்பாப்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களால முடிஞ்சது உங்ககிட்ட சொல்லிட்டோம், உன்னால முடிஞ்சா மக்களை காப்பாத்த பாருங்கிறாப்ல. இவன் பதறான். சரி ஹெல்ப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னு ஃபேக்டரி கிட்ட போக பார்த்தா வாட்ச் டவர்ல இருக்கிறவரு இவனை பார்த்து சொல்றாரு, ஓடுறா ஓடுறா இங்க இருந்து, பைத்தியம் சொல்லிட்டு சுத்தி விட்டா. இவன் ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற யாரையுமே ரீச் பண்ண முடியல. அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லுவான். செத்தவங்களோட பேசுறது, செத்தவங்களை பார்த்தேங்கிறதெல்லாம் பைத்தியகரத்தனமா இருக்கும். இருந்தாலும் அந்த அம்மா, நீ சொல்றது உண்மையோ பொய்யோ, அது கனவா கூட இருக்கட்டும், ஒருவேளை அது உண்மையா இருந்தா அப்படித்தான் நம்ம யோசிக்கணும். எதுக்கும் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி பாரு ஒரு ஐடியா கொடுக்குது. அவங்களும் போலீஸ்காரங்கிட்டயே சொல்லுப்பாங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சொல்ல, ஏட்டையா உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பாருங்கிறார். இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி அந்த ஃபேக்டரியில பிரச்சனை இருக்கு, கெமிக்கல் வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க, பிரஷர் தாங்காது, வெடிச்சிரும், சுத்தி 30-40 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடும் சொல்றான். இதெல்லாம் யாருப்பா உனக்கு சொன்னான்னு கேட்டா, பின்னரையில 4 பணம் பேசிச்சுன்னு சொன்னா கேப்பாரா, பைத்தியம், யோ ஏட்டையா யார் வந்தாலும் விசாரிக்காம உள்ள அனுப்பிச்சிரியா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடறாரு அவனை. என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. குழந்தைகள்லாம் இங்க இருக்கு, அட்லீஸ்ட் குழந்தைகளையாவது காப்பாத்தி இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போலாம். இந்த 2 பேருக்காக கவர்மெண்ட் ஏதாவது வேலை செய்யுமா? அவங்க ராணுவத்தில் இருக்கிற 2 பேரு உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட ஹெலிகாப்டர் அனுப்பி அவங்களை காப்பாத்த செய்யும். அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த 2 பச்சை குழந்தைகளுக்காக ராணுவ ஹெலிகாப்டர் என்ன வரப்போதா என்ன, நிலைமை எல்லாம் கை மீறி போக போகுது. ராத்திரி 2 ராணுவ அதிகாரிகள் வராங்க, மப்டியில வராங்க. ஆஹா, ராணுவ அதிகாரிகள் கிடையாது, இவங்க 2 பேரும் போலீஸ்காரங்க வராங்க, போலீஸ் அதிகாரிங்க. என்ன ஓ ரயில் பெட்டியில இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற, சரி லேட் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு இந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. இல்ல இன்னைக்கு நான் பிஸி, என்னால வர முடியாதுன்னு சொல்லும். என்னடி ஓவரா பண்ற, காசு கூட கொடுக்குறோம் வான்னு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. முடியாதுன்னு சொல்லும் போது வாடின்னு உள்ள தள்ளிட்டு வந்தா உள்ள இந்த பொண்ணு இருக்கும். இதை பார்த்ததும் இதோ பாடுறா, 1க்கு 2 கிடைக்குது, சின்ன பொண்ணா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு போலீஸ்காரன் பேசுறான். இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். அந்த பொண்ணை பிடிக்க பாக்குறானுங்க. அந்த பொடி என் பேரன், அவனால முடிஞ்சது முயற்சி பண்றான், ஆனாலும் ஒன்னும் வேலைக்காகல. காண்டான நம்ம ஹீரோயின், தனக்கு நடந்தது, தன் அம்மாவுக்கு நடந்தது, இந்த குழந்தைகளுக்கு நடந்துட கூடாதுன்னு யோசிச்ச அந்த பொண்ணு ஒரு வேலை கீழே தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு கீழே போகுது. விறகு வெட்டுற அருவா இருக்கும்ல, அந்த அருவா எடுத்துட்டு வந்து ஒரு வேலை நச்சுன்னு கழுத்து சேர்த்து ஒரு வெட்டு, ஆல் அவுட். இன்னொருத்தன் அந்த பொண்ணு கிட்ட மரண பிடிச்சிட்டு இருப்பான். அந்த வேலை ஒரு வெட்டு சும்மா கீழே போட்டு சதக்குன்னு வெட்டி தேர்த்துறான். வழியில துடிப்பாங்க. குழந்தைகளை கட்டி பிடிச்சிட்டு வாங்க இங்க இருந்து போலான்னு ஒரு வழியா வெளியில கூட்டு போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஈவினிங் டைம் ஹெலிகாப்டர்ல இருந்து மந்திரி ஒருத்தர் இறங்குறாரு. அவருக்காக ஒரு வெள்ளை வண்டி காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஏறி ஃபேக்டரியில போய் மங்களகரமா அந்த கெமிக்கல் வெப்பன் தயாரிப்ப ஆரம்பிச்சு வைக்க போறாரு. இந்த பக்கம் மாட்டு தொழுவத்துல இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. பாடி எல்லாம் கொண்டு வந்து மாட்டு தொழுவத்துல தான் போட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உசுறு இருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோ போய் தட்டி இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு கூட்டு வராங்க. குழந்தை எல்லாத்தையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு வந்திருக்கும். மேட்டரை கேள்விப்பட்டு அவங்களும் கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு இங்க ஓடியாராங்க மாட்டு தொழுவத்துக்கு. மாட்டு தொழுவு வந்து பார்த்தா இங்க அடிபட்டு கிடந்த அந்த 2 அதிகாரிகளும் அங்க இல்ல, அந்த 2 குழந்தைகளும் அங்க இல்ல. என்ன குழந்தைகளை காணோம், எங்க போனாங்க அப்படின்னு பதறாங்க. வீட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல. வெளியில வந்து பாக்குறாங்க, வெளியிலயும் இல்ல.
இல்ல. ஒருவேளை பயந்து போய் அந்த 2 குழந்தைகளும் ஓடி இருக்கலாம். அந்த குழந்தைகளை தேடுறதுக்காக இன்னொருத்தவர் விளக்கு எடுத்துக்கிட்டு 2 விளக்க கையில பிடிச்சிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நல்லா இருட்டிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைச்சர் வந்து இறங்கும் போது ஈவினிங் டைம் மாதிரி லைட்டா வெளிச்சம் இருந்தது. இப்போ முழுக்க இருட்டாயிடுச்சு. அப்ப வந்திருப்பார், அங்க ஃபங்க்ஷனை மங்களகரமா ஆரம்பிச்சு வச்சிருப்பார். அதே சமயம் இங்க 2 பேரால அந்த 2 குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஃபாரஸ்ட் விரிஞ்சு கிடக்குது. நம்ம ஹீரோ கூட செத்து போயும் பேசினாங்க பாத்தீங்களா ஒரு 6 பேர். அவங்களும் கையில விளக்கோட, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க, குழந்தைங்க இங்க தான் இருக்கும், நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றோம், நாங்களும் தேடுறோம், தேடி கண்டுபிடிக்க உதவி பண்றோங்கிறாங்க. நீங்க எல்லாம் பேய்கள் தானே, ஆவிகள் தானே, அந்த பசங்க எங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா, சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், செத்த பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, சரி வா தேடுறதுக்கு உதவி பண்றோம் சொல்லிட்டு அந்த ஆவிகள் எல்லாம் கையில ஒரு விளக்க பிடிச்சிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்த 6 ஆவிகள் தானே அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இல்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட விளக்குகள் அங்க தெரியுது. இந்த 6 பேர் மட்டும் இல்ல, பின்னாடி 15-20 பேருக்கு மேல கையில விளக்குகளை பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைகளை தேடி சுத்தி திரியுறாங்க. இப்படி அவங்க சுத்தி திரியும் போதுதான் ஹெலிகாப்டர் அங்க பக்கம் பறந்து போறத காட்டுறாங்க. ஒரு மாதிரி வானம் இடிச்சுக்கிட்டு இருக்குது, மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்குது, நல்லா ஜோரா மழை பெய்ய போகுதுன்றது தெரியுது. அப்பதான் எல்லா பேரும் வானத்துல அண்ணாந்து பாக்குறாங்க. ஹெலிகாப்டர் டபடபடபடன்னு சுத்திட்டு இருக்கிற சத்தம். ஜெனரலா ஒரு ஹெலிகாப்டர் தானே சுத்திக்கிட்டு இருக்கோம், இங்க ஒண்ணுக்கு 2 ஹெலிகாப்டர் இப்போ சுத்தி வருது. அதை இவங்க அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதோட படமும் இங்க முடிஞ்சிருதுங்க. என்னடா இப்படி அறகுறையா படத்தை முடிச்சிட்டாங்களே, அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு, இந்த 2 ஹெலிகாப்டர் எதுக்காக இங்க பறந்து வருது, விஷவாயு தாக்குதல் நடந்ததா இல்லையா, இது எதையுமே சொல்லாம டைரக்டர் இங்க படத்தை முடிச்சிட்டார். என்ன இப்படி படத்தை முடிக்கிறாங்களே, நம்ம இந்திய படங்கள்ல இப்படி முடிக்க மாட்டாங்களே நீங்க யோசிக்கலாம். இப்பெல்லாம் ட்ரெண்ட் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருது. ஹாலிவுட் படங்கள்ல இந்த மாதிரி கேள்விகளோடய படத்தை முடிச்சிருவாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கங்கன்னு விட்டுருவாங்க. அப்படித்தான் இங்கேயும் டைரக்டர் நீங்களே கெஸ் பண்ணிக்கங்கன்னு படத்தை விட்டுட்டார். இந்த இடத்துல 2 விதமான கிளைமேக்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒன்னு, அந்த 2 குழந்தைகளை இவங்க தேடிட்டு இருக்காங்க, குழந்தைங்க காட்டு பக்கம் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருக்கலாம், இவங்க தேடிட்டு இருக்காங்க. 2 ஹெலிகாப்டர் வானத்துல பறந்து வந்தது, அது மேபி அமைச்சர் இப்ப உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த அமைச்சரை முக்கிய அதிகாரிகளை காப்பாத்துறதுக்காக அந்த 2 ஹெலிகாப்டர் வந்திருக்கலாம், அவங்களை காப்பாத்திட்டு அது போயிருக்கலாம். விஷவாயு தாக்குதல்ல சுத்தி ஒரு 40 கிலோமீட்டருக்கு இருக்கிற அத்தனை பேருமே இறந்து போயிருக்கலாம். இது ஒரு கிளைமேக்ஸ். இது கிளைமேக்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2வது கிளைமேக்ஸை சொல்றேன். நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன்ல அனைத்து ஆவிகள் கையிலையும் எல்லா பேய்களோட கையிலையும் விளக்கு இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க கையிலையும் விளக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சிம்பாலிக்கா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யார் கையில எல்லாம் விளக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் செத்து போனவங்கன்னு டைரக்டர் சொல்ல வராரோ. அப்ப ஹீரோ ஹீரோயின் கையிலையும் விளக்கு இருக்கு, அப்ப இவங்களும் செத்து போயிட்டாங்களோ? எஸ், ஏன்னா சாயந்தர நேரத்திலேயே ஈவினிங் டைம்லயே அமைச்சர் அங்க வந்துட்டாரு. இன்னும் ஒரு 1 ஹவர் இல்ல 2 மணி நேரத்துல கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச சில வினாடிகள்லயே சாதா காத்து விசக்கத்த மாதிரி இந்த பக்கம் வந்திருக்கும். விசக்காத்த சுவாசிச்ச 10 வினாடிகளுக்குள்ள இவங்க 2 பேரும் செத்து போயிருக்கணும். அதனாலதான் இவங்க கையில விளக்கு கொடுத்து இவங்களும் இறந்து போனாப்ல காட்டுறாங்க. சரி, அந்த 2 பசங்க எங்க, அருவால வெட்டு வாங்கினா அந்த 2 அதிகாரிகள் எங்கன்னு பார்த்தா 2 ஹெலிகாப்டர் பறந்து போனதே அது இந்த ஏரியா பக்கத்துல இருந்து காட்டை நோக்கி தான் பறந்து போச்சு. மேபி அந்த அதிகாரிகளையும் கூடவே இருந்த அந்த 2 குழந்தைகளையும் ஹெலிகாப்டர்ல ஏத்தி கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இங்கெல்லாம் நடக்குது. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருந்து அவங்க ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டும் போயிருக்கலாம். அந்த வக்கர அதிகாரிகளை காப்பாத்துறதுக்காக தெரிஞ்சோ தெரியாமலையோ கூட இந்த 2 சின்ன சிறுசுகளையும் காப்பாத்தி விடுறானுங்க. விஷவாயு தாக்குதல இருந்தும் அந்த 2 குழந்தைய பொழைச்சுக்கோன்னு நாம நம்பலாம். அதே மாதிரி பயங்கரமா மழை பெய்ய போகுது, இடிக்க போகுது. இதை காமிச்சதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கால் சாதா காத்து விஷக்காத்தாவா மாறினா கூட அது 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே பறஞ்சு விரியணும் அப்படின்னா, காத்துல அப்படி பறந்து போகணும்னா மழை பெய்ய கூடாது. ஆனா இங்க மழை பெய்ய போது இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்போ காத்தோட வீரியம் குறையும். 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு சேதாரம் இருக்க வேண்டியது மேபி 4 கிலோமீட்டர் தூரத்துல சேதாரத்தை கொடுத்துட்டு அப்படியே அமுங்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படியும் நடந்திருக்கலாம். இந்த 2 கிளைமேக்ஸ்ல முதல் கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, 2வது கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து 3வது கிளைமேக்ஸ் இப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிடித்த கமெண்ட்டை பின் பண்ணி விடுறேன். தேங்க்யூ. அப்புறம் படத்தோட பேரை சொன்னா அதிசய ஜலகங்கள்னு படத்தோட பேரு.